வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம். இப்போ தமிழ்நாட்டு அரசியலோட ஒட்டுமொத்த போக்கையும் மாத்தி அமைச்சிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். இப்போதைய அரசியலை தீர்மானிக்கிறது எது? கொள்கையா, பணமா அல்லது பிம்பமா? இந்த தரவுகளை தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆழமா அலச போறோம். வெளியில பாக்குறப்ப வழக்கமான கட்சி மோதல்கள் மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனா அந்த திரைய விலக்கிட்டு பார்த்தா மாநிலத்தோட எதிர்காலத்தையே மாத்திக்கிட்டு இருக்கிற சில ஆழமான மறைமுகமான சக்திகள் வேலை செஞ்சிட்டு இருக்கு. இது ஏதோ சாதாரணமா தேர்தல் வெற்றி தோல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அமைப்பு ரீதியா நடந்துட்டு இருக்கிற ஒரு மாபெரும் மாற்றம். இந்த வேகமான அரசியல் மாற்றங்களை புரிஞ்சிக்க நாம 5 முக்கியமான விஷயங்களை வரிசையா பார்க்க போறோம். அதிகார மோதல்கள், கொள்கை சவால்கள், கார்ப்பரேட் பணபலம், பிம்ப வழிபாடு, அப்புறம் இந்த 3 சேர்ந்து உருவாக்கும் அந்த முக்கோண வியூகம். முதல்ல ரொம்ப வெளிப்படையா தெரியுற அந்த முதல் அடுக்கான அதிகார மோதல்லேருந்தே ஆரம்பிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி வர்சஸ் மு.க. ஸ்டாலின். தரவுகளை அலசும்போது நமக்கு கிடைக்கிற ரொம்ப சுவாரஸ்யமான முரண்பாடு என்ன தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை முழுமையா தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பழைய முகங்களை நீக்கிட்டு சில ஆரம்பகால தேர்தல் தோல்விகளை கூட ஏத்துக்க தயாரா இருக்காரு. மறுபுறம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தரப்புல குடும்ப அரசியல் பத்தின விமர்சனங்கள் வந்தாலும் தொடர் வெற்றிகள் மூலமா ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறாங்க. இங்க கட்சி அமைப்பை விட ஆட்சியோட பிம்பமே முன்னிலைப்படுத்தப்படுறத நம்ம கவனிக்கலாம். தனிப்பட்ட தலைவர்களை தாண்டி கொஞ்சம் ஆழமா பார்த்தா அங்க நடக்கிற சித்தாந்த போர்கள் நமக்கு தெரிய வரும். கொள்கை ரீதியான சவால்களும் மாநில உரிமைகளும் தான் இங்க அடுத்த கட்டம். பிராந்திய அரசியல் அப்படிங்கிறது ஒரே நாடு ஒரே கொள்கை அப்படிங்கிற மையப்படுத்தப்பட்ட அழுத்தங்களை எதிர்ப்பதோட எவ்வளவு ஆழமா தொடர்புல இருக்குன்னு இது தெளிவா விளக்குது. மேற்கு வங்கத்துல நடக்கிற மாதிரி இங்கேயும் இது மாநில சுயாட்சிக்கான ஒரு போராட்டமா தான் பார்க்கப்படுது. இது வெறும் அதிகார போட்டி இல்ல, கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாத்துறதுக்கான ஒரு சித்தாந்த போர்னு விமர்சகர்கள் சொல்றாங்க. அப்போ ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்த நினைக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு முன்னாடி இருக்கிற சவால் என்ன? 4 பிரம்மாண்டமான தூண்களை அவங்க தகர்க்க வேண்டியிருக்கு. 1 பட்டி தொட்டியங்க இருக்கிற கிளைக்கழகங்கள், 2 மொழி சமூக நீதியோட பின்னி பிணைஞ்ச சித்தாந்தவேர், 3 மாநிலத்தோட பாதுகாவலர்கள் அவங்க தானே நிலைநிறுத்துற அந்த பிம்ப மேலாண்மை, 4 எதிர்க்கட்சிகளுக்குள்ள இருக்கிற பிளவு. இதனாலதான் ஒரு வலுவான மாற்று சித்தாந்தம் இல்லாம அவங்கள வீழ்த்துறது அவ்வளோ சுலபம் இல்ல. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த அரசியல் கட்டமைப்புல கார்ப்பரேட் பணத்தோட மறைமுக ஆதிக்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உலக அளவுல நடந்துட்டு வர்ற ஒரு கார்ப்பரேட் அரசியல் போக்கு இப்ப தமிழ்நாட்டிலையும் ஆழமா வேரூன்றி வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. அதாவது கொள்கை பிடிப்புள்ள அடிமட்ட தொண்டர்களை விட தேர்தல் வியூகர்களோட ஆதிக்கம் இப்ப ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஆதவ் அர்ஜுனா மாதிரியான நபர்கள் அதிகார மையங்களுக்குள்ள வர்றது இதோட ஒரு வெளிப்பாடு தான். வெறும் மேடை பேச்சுக்கு பதிலா டேட்டா, அதாவது தரவுகளையும் பணத்தையும் வச்சு தேர்தல் மேலாண்மை நடக்குது. சமூக நீதியை விட அதிகாரமும் லாபமும் தான் இப்போ முதன்மை நோக்கமா மாறிடுச்சோன்னு ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இதோட நிதர்சனமான யதார்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரம்மாண்டமான கார்ப்பரேட் நிதியுதவி ஒரு நிழல் அதிகாரத்தையே உருவாக்குது. தேர்தல் பத்திரங்கள் மூலமா லாட்டரி அதிபர்கள் செஞ்ச நிதி பங்களிப்புகள் இதெல்லாம் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. கொள்கை ரீதியா இதெல்லாம் எதிர்க்கிற கட்சிகள் கூட தேர்தல் செலவுகளுக்காகவும் தங்களை நிலைநிறுத்திக்கவும் இந்த மாதிரியான சக்திகளை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இது ரொம்ப பெரிய தார்மீக சமரசங்களை உருவாக்குது. அடுத்ததா, இந்த அரசியல்ல வழக்கமா இருக்கிற விஷயங்களை அதிரடியா மாத்திர ஒரு முக்கியமான வெளிப்புற சக்தியை பத்தி பேசலாம். அதுதான் பிம்ப வழிபாடு, அதாவது சினிமா கவர்ச்சி. நடிகர் விஜய் முன்னெடுக்கிற அந்த அமைதி புரட்சி நகர்வை எந்த சார்பும் இல்லாம நாம கவனிச்சோம்னா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். திரைப்படங்கள் மூலமா அவருக்கு கிடைச்ச அந்த பிரம்மாண்டமான பிம்பம் பல லட்சக்கணக்கான இளைஞர்களே இருக்குது. ஆனா இங்க நாம கேட்க வேண்டிய கேள்வி, இந்த இளைஞர்கள் ஒரு கொள்கைக்காக திரண்டு வராங்களா, இல்ல தனிநபர் மேல இருக்கிற ஹீரோ வழிபாட்டால ஈர்க்கப்படுறாங்களா? இது உண்மையிலேயே சித்தாந்த மாற்றமா, இல்ல வெறும் ஆளுமைக்கான ஈர்ப்பான்னு நாம கட்டாயம் சிந்தித்து பார்க்கணும். இதோ இந்த அலசலோட உச்சக்கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த அத்தனை விஷயங்களையும் ஒன்னு சேர்த்து ஒரு முக்கோண வியூகமா சுருக்கி பார்க்கலாம். இந்த முக்கோணத்தோட முதல் தூண் திராவிட சித்தாந்தம். இன்னைக்கும் அடிமட்ட மக்களோட இணைப்பை உருவாக்குறது இதுதான். ஆனா அதிகாரத்தை தக்க வச்சிக்க இது ஒரு அரசியல் கவசமாகவும் ஒரு மார்க்கெட்டிங் டூலாகவும் இப்போ பயன்படுத்தப்படுதுன்னு தரவுகள் சொல்லுது. பேச்சளவுக்கு மட்டும் உயிர்ப்போட இருந்துட்டு செயல்ல இது நீர்த்து போயிட்டுக்கோங்கிற விவாதம் இப்போ ரொம்பவே தீவிரமா இருக்கு. இரண்டாவது தூண் பணபலம், அதாவது மணி லாபி. நவீன அரசியலை இயக்கும் எரிபொருளே இதுதான். தேர்தல்கள் இப்போ முதலீட்டாளர்களால வழிநடத்தப்படுற ஒரு கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஆகிடுச்சு. கட்சிக்கு உழைச்ச விசுவாசமான தொண்டர்களை ஓரங்கட்டிட்டு யாரு தேர்தல் செலவுகளை கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகாரத்துல இடங்கிறத இந்த பணபலம் தீர்மானிக்குது. மூணாவது தூண் பிம்ப வழிபாடு. உங்ககிட்ட கோடிக்கணக்கான பணமும் சூப்பரான மார்க்கெட்டிங் தந்திரங்களும் இருக்கலாம்.
ஆனா அந்த இளைஞர்களையும் மக்களையும் கவர்ந்து அதை வாக்குகளா மாத்துறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான முகம் தேவைப்படுது. அதுக்காகத்தான் இந்த சினிமா கவர்ச்சியும் தனிநபர் பிம்பமும் அரசியல்ல தொடர்ந்து பயன்படுத்தப்படுது. இப்போ களத்துல எந்த சக்தி அதிக ஆதிக்கம் செலுத்துதுன்னு பார்த்தா உங்களுக்கு நிலைமை தெளிவா புரியும். பணபலம் தான் இப்போ நம்பர் 1 இடத்துல இருக்கு. இது கொள்கை பிடிப்புள்ள இளைஞர்களை அரசியலுக்குள்ளேயே விடாம தடுக்குது. அடுத்தது பிம்ப வழிபாடு. இது மக்கள் பிரச்சனைகளை விட தனிநபர் துதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. இன்னொரு பக்கம் திராவிட சித்தாந்தம் ஒரு தேக்க நிலையில வெறும் பேச்சளவுல மட்டுமே சுருங்கி நிக்குது. மூலத்தரவுகள்ல இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான வரி இப்போதைய நிலைய அப்படியே அச்சசலா படம் பிடிச்சு காட்டுது. பணம் திட்டமிடுது, பிம்பம் அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குது, கொள்கை அதுக்கு அங்கீகாரம் வழங்குது. எப்படி ஒரு அற்புதமான சுருக்கம் பாருங்க. இந்த 3 சக்திகளும் தங்களுக்குள்ள எப்படி ஒண்ணுக்கொன்னு சார்ந்து இயங்குதுங்கிறதுக்கான நிதர்சனமான உண்மை இதுதான். மாநிலம் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல உங்களை சிந்திக்க தூண்டும் ஒரு கேள்வியோட இந்த விளக்கப்பதிவை நம்ம நிறைவு செய்வோம். அதிகாரமும் கார்ப்பரேட் பணமும் ஆதிக்கம் செலுத்துற இந்த சூழல்ல உண்மையான பகுத்தறிவு அப்படிங்கிறது எங்க போகுது? எல்லாவற்றுக்கும் மேலா ஒரு வாக்காளரா உங்களுடைய முதன்மையான தேர்வு என்ன? கொள்கையா, பணபலமா அல்லது வெறும் பிம்பமா? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.